காய்ஸ் இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் பார்க்க போகிறோன்னா தமிழ் சினிமாவில் சைல்டு ஆர்டிஸ்ட்டுகள் இப்போ எப்படி இருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ப்ளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சாமி படங்களில் நடித்த இவங்க தான் இருக்காங்க. இவங்களோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ஷயா ஜெயக்குமார். இவங்க சென்னையை சேர்ந்தவங்க. இவங்க மாடலிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க முன்னாடி போலயே இப்போவும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காங்கல்ல. உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இவங்களை பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த பிளேஸில் இருக்கிறது இவங்க தான். இவங்க ஒரே ஒரு அம்மன் படத்தில் தான் நடிச்சிருப்பாங்க. அதுவும் இது தமிழில் டப்ஸ் பண்ணது. இந்த படத்துலையே இவங்க ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இவங்களோட பாடி லாங்குவேஜ் அப்புறம் இவங்களோட பேட்ச்சு எல்லாமே ஒரு அம்மன் போலயே இருக்கும்னு சொல்கிறாங்க. இவங்களோட பேர் சுஹேனா. இவங்க இப்படி தான் இருக்காங்க. இவங்க இந்த படத்தில் நடிக்கும்போது இவங்களோட ஏஜ் 6 ஆயிருந்து. இவங்களோட ஏஜ் 34 ஆகுது. உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இவங்களை பிடிக்கும்னு சொல்லி கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சந்திரமுகி படத்தில் பொம்மி கேரக்டரில் நடித்த இவங்க தான். அந்த சாங் இருக்கே, அத்திந்தோம் திந்தைகின்றும் தானே திந்தாதி திந்தோம், அந்த பாட்டில் இவங்க பண்ணுற ஒவ்வொரு ரியாக்ஷனும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இவங்களோட பேர் பிரகஷிதா. இவங்க நிறைய தமிழ் சீரியல்கள்லேயும் நடிச்சிருக்காங்க. இவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னா ஒரு குழந்தைக்கு அம்மாவும் ஆயிட்டாங்க. இவங்க சந்திரமுகி படத்தில் இவங்க ஆக்ட் பண்ணும்போது இவங்களோட ஏஜ் 5 ஆயிருந்தான். இவங்களோட ஏஜ் 32 ஆகுதான். இவங்க இப்போ சொந்தமாக ப்ரொடியூசன் கம்பெனி வச்சு அவங்களோட ஓன் க்ரியேஷனில் நிறைய மூவி எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களில் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சிறுத்தை மூவியில் கார்த்திக்கை பொண்ணாட்டு ஆக்ட் பண்ணியிருந்த இவங்க தான். இவங்களோட பேர் ரக்ஷிதா. இவங்க டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் வந்திருக்காங்க. அதில் பிடிச்சி போய் தான் அவங்கள சிறுத்தை மூவியில் ஆக்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. சிறுத்தை மூவி ஆக்ட் பண்ணும்போது இவங்களோட ஏஜ் 4 ஆகிருக்கு. இவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? சிறுத்தை மூவியில் இவங்களோட எமோஷ்னல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இவங்க சைக்காலஜி டாக்டருக்கு படிச்சுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அருந்ததி மூவியில் குட்டி அருந்ததியாக ஆக்ட் பண்ணியிருந்த இவங்க தான். இவங்களோட பேர் திவ்யா நாகேஷ். இவங்க அந்த மூவியில் அப்படி ஒரு வீர மங்கையாட்டு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட நடிப்பு இன்றைக்கும் 90 கிட்ஸ் மனசில் அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இப்போ பார்க்குற 2K கிட்ஸுக்கு கூட இவங்க மேலே ஒரு தனி ஃபீலே வரும். இவங்க இப்படி தான் இருக்காங்க. இவங்க அருந்ததி மூவி ஆக்ட் பண்ணும்போது இவங்களோட வயசு 9. இவங்களோட ஏஜ் 36 ஆகுது. இவங்களுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆகியிருக்கு. அடுத்தது தங்கமீன் மூவியில் ராம் அவங்களுக்கு மகளாக நடித்த இவங்க தான். இவங்களோட நேம் சாதனா தேவி. இவங்க தங்கமீன் மூவியில் ஆக்ட் பண்ணும்போது இவங்களோட ஏஜ் 7 ஆகியிருந்து. இவங்களோட ஏஜ் 18 ஆகுது. இவங்க இப்படி தான் இருக்காங்க. அடுத்ததாக ஜெயம் படத்தில் ஹீரோயினோட தங்கச்சி கேரக்டரில் வர இவங்க தான். இவங்க அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வயது 11. இவங்க நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூர்ணா கல்யாணி. இவங்க இப்போ இப்படி தான் இருக்காங்க. இவங்க விஜய் டிவியில் ஆண்டாள் அழகர் சீரியல் மூலம் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ்னு சொல்லலாம். இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு பையன் கூட இருக்காங்க. உங்களை எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச சைல்டு ஆர்டிஸ்ட் யாருன்னு சொல்லி கமெண்டில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடந்து விடைபெறுவது KR ரெனி. டாடா, பை பாய்.